பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நடிகர் விஜய் திராவிட சித்தாந்தத்தை தான் பேசுறாரு, புதுசா எதுவும் சொல்லிடலங்க, திராவிட சித்தாந்தத்தை மட்டும்தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நடிகர் விஜயினுடைய ரசிகர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும், தந்தை பெரியார் அவர்களையும், ஐயா காமராஜர் அவர்களையும், அம்மையார் அஞ்சலி அம்மாள் அவர்களையும், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களையும் அண்ணன் உதயநிதி பிளேடுன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் அண்ணாமலை கிச்சடி பாலிடிக்ஸ் அப்படின்றாரு. இந்த 2 பேருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு தோணுதுங்க. மாநாட்டில் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது மாதிரி முகமூடி அணிஞ்சுக்கிட்டு மறைமுகமாக ரகசிய கூட்டணியில் இருப்பது உண்மையாக இருக்குமோ அப்படின்னும் நினைக்க தோணுது. தமிழ்நாட்டு மண் என்பது சித்தாந்த மண் என்பதை புரிஞ்சுக்கணும். எங்களினுடைய கொள்கை தலைவர்கள் இந்த மண்ணுக்காக சித்தாந்தத்தின்படி கொள்கைகளின்படி வாழ்ந்தவங்க. எங்கள் தலைவர்கள் இந்த மண்ணுக்காக கருத்தியலை விதைச்சவங்க. மத சார்பற்ற சமூக நீதி அரசியலை உருவாக்குறது தான் எங்களுடைய கொள்கை. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், மத பிளவுவாத அரசியலை வீழ்த்தணும். உங்கள் தலைவர்கள் தமிழ் மண்ணிற்கு துளியும் தொடர்பில்லாதவங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. தலைகீழாக நடந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. நீங்கள் லண்டனில் போய் படித்தாலும், அமெரிக்காவில் போய் படித்தாலும், ஆப்பிரிக்காவில் கூட படிங்க, உங்கள் பிளவுவாத கருத்தியலை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் சாம்பார் சாதமும் சாப்பிடுவாங்க, ரச சாதமும் சாப்பிடுவாங்க, தயிர் சாதமும் சாப்பிடுவாங்க. ஏன் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி கூட சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச எல்லா உணவையும் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒருபோதும் நஞ்சை சாப்பிட மாட்டோம் என்ற நெஞ்சுறுத்துடன் இருப்பவங்க. உங்கள் பிளவுவாத அரசியல் நஞ்சு போன்றது. களத்தில் சந்திப்போம் அண்ணா அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க.